ஆண்டிப்பட்டி அருகே குடும்ப சூழ்நிலை காரணமாக மலேசியாவிற்கு கூலி வேலைக்கு சென்ற இளைஞர் திடீர் மரணம். சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் குற்றச்சாட்டு. உடலை மீட்டுத் தரவும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கண்ணீர் மல்க உயிரிழந்த இளைஞரின் மனைவி மற்றும் உறவினர்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே கோவில்பாறை மலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயத்தைச் சேர்ந்த தாளமுத்து என்பவரது மகன் விஜயபாரதி 29 வயதான இவர் தன் குடும்ப கடனை அடைக்க மனைவி கார்த்திகா 3 வயது பெண் குழந்தை மற்றும் குடும்பத்தினரை பிரிந்து மலேசியாவில் ஒரு ஜவுளி நிறுவனத்தில் கூலி வேலைக்காக 5 மாதங்களுக்கு முன்பு சென்றிருந்தார். திடகாத்திரமான உடல்நலத்துடன் பணியாற்றி வந்த விஜயபாரதி மாரடைப்பால் இறந்து விட்டதாக குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் அவரது சொந்த கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விஜயபாரதியின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது மனைவி கார்த்திகா மற்றும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். விஜயபாரதி வேலை செய்த 3 நபர்கள் அவருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையான தொந்தரவு கொடுத்து வந்ததே அவரது மரணத்திற்கு காரணம் என கூறும் குடும்பத்தினர் இதுகுறித்து தேனி மாவட்ட ஆட்சியரிடமும் உருக்கமாக மனு வழங்கியுள்ளனர். மேலும் மலேசியாவில் உள்ள தன் கணவர் உடலை அரசு செலவில் தாயகம் மீட்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது உடலை பிரேத பரிசோதனை செய்து மரணத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் குடும்ப தலைவனை இழந்து 3 வயது குழந்தையோடு நிர்கதியாக நிற்கும் தங்கள் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் உரிய வாழ்வாதார உதவி வழங்கிட வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். குடும்ப கஷ்டத்திற்காக மலேசியா சென்ற வாலிபர் திடீரென உயிரிழந்த சம்பவம் கோவில்பாறை கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பிள்ளை தான் எனக்கு. என் மகன் வேணாம்னு சொன்னேன், நான் வெளிநாட்டு ஒர்க் வேணாம்னு சொன்னேன். இல்லைம்மா நான் போயிட்டு வரேன், இருந்தா என் பசங்க பிடிக்காம விட மாட்டாங்க, அங்கே போய் நான் 1 வருஷம் இருந்து வரேம்மா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி என் ஏர்போர்ட் வரல பஸ் ஏற்றிடுமா அப்படின்னு சொல்லி நல்லபடியாக போய் ஃபோனெல்லாம் போட்டு நல்லா பேசி என்கிட்ட என் மருமகிட்ட சொன்ன விஷயம் பரம் என்கிட்ட சொல்லலை. பசங்க அந்த மாதிரி பண்ணுறேன்னா நான் உடனே கூப்பிட்டுருப்பேன், என்கிட்ட சொல்லலை. என் மயனுக்கு சாவு வருகிறா எந்த நோயுமே இல்லை, என் மயன் உடம்புல எந்த நோயுமே கிடையாது. என் மயன் சாவுக்கு என்ன வேணும், நீதி வேணும், நீதி வேணும். அந்த பசங்க கூட இந்த பசங்க என் மயன் என்னமோ பண்ணியிருப்பாங்க. என் மயன் சாகிறதுலாம் சாகவே மாறியா, அந்த வயசு பிள்ளை என் பிள்ளை சாகாது. என் பிள்ளைக்கு நீதி வேணும் சார். என் பிள்ளை என் மருமக விட்டுட்டு என் பிள்ளை சாகுது. மலேசியாவுக்கு வேலைக்கு போனாங்க, நல்லாத்தையும் வேலை இருக்கு, கூட இருக்க பையங்க திட்டுறாங்க, பேடு வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லிச்சு. நான் போனட்ட சொல்லுமாமான்னு சொன்னேன். போனட்ட போய் என்ன திடீ சொல்ல, பசங்க தான் எனக்கு திட்டுறாங்க, எனக்கு பேடு வார்த்தை பேசினாலே பிடிக்காதுல்ல, அவங்க திட்டுறாங்கடின்னு சொல்லிச்சு. நேற்று மதியம் வரைக்கும் ஃபோன் போட்டுச்சு, நான் பேசினேன். 6 மணிக்கு மெசேஜ் போட்டிருக்கு கால்மி அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இருந்து நான் ஃபோன் போட்டேன், எடுக்கவே இல்லை. காலையில் 5:30க்கு நெட்டு ஆன்லைன் வந்திருக்கு, ஆனால் அங்கே இப்போ ரிப்போர்ட்டில் 10 மணிக்கெலாம் இறந்ததா சொல்கிறாங்க. மொபைலை எடுத்து நெட்டை ஆஃப் பண்ணியிருக்காங்க 5:02க்கு. எப்படி வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் இதுக்கு முன்னாடி எந்த அறிகுறியுமே கிடையாது, எப்படி அவருக்கு இது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க? ஹார்ட் அட்டாக்னா வாயில் எப்படி முறை வரும்? நானும் பிஎஸ்சி நர்சிங் தான் படிச்சுட்டு வந்திருக்கேன். எப்படி ஹார்ட் அட்டாக்னா வாயில் முறை வரும்? ட்ரிங்க்ஸ் என்னமோ கலந்துருக்காங்க, இல்லை சாப்பாட்டில் என்னமோ கலந்துருக்காங்க. இதுக்கு எனக்கு நியாயம் வேணும், இல்லைன்னா நான் முதலமைச்சர் வரைக்கும் கூட நான் போவேன். அருமையான காரணத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வீடு கூட இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு முதலமைச்சர் வீட்டுக்கு கூட எழுதி கொடுத்துருந்தோம். அவர் வேலைக்கு போய் நம்ம பாருன்ட்டு போனார். நைட்டு 7:30 மணிக்கு அவர்கிட்ட பேசினார், மாமாட்ட பேசிட்டு அதிகாலையில் ஒரு 8 மணி ஆகையில் இறந்துட்டாரு உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. அவர் நல்லா அத்தை இருந்தார், எப்படி இறந்தார் என்ன ஏதுன்னு எங்களுக்கு எந்த விவரமே தெரியலைங்கய்யா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், போலீஸ் என்ன சொல்கிறாரு, கலெக்டர் ஆஃபீஸ் போனாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் போனால் கலெக்டர் தேடி போனால் கலெக்டர் கார் எடுத்து மண்ணி நாளும் மக்களை நாங்களும் ஏழை பாமர மக்கள் மலைக்கடியில் குடியிருக்கிற எங்களுக்கு வசதி வாய்ப்போ போக்குவரத்து உள்ள உப்புத்தர பஸ்ஸை பிடிச்சிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போனோம். அங்கே ஓயில் 9:30 ஆயிடுச்சு. கலெக்டர் கூட்டத்தில் கலெக்டர் போயிட்டார். அந்த பாடியை கூட எங்களால் நல்ல முறையில் கொண்டு வர முடியுமா, இந்த அரசாங்கம் மீட்டு தருமா, இல்லை எங்கள் குடும்பமாக தீ குளித்து சாக போதான்னு இந்த அரசுதையாக அதை தீர்மானிக்கணும். இது இந்த மீடியா மூலம் ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கிறோம்யா. தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மக்கள் தலைவன் விஜய் ஐயா தான் ஏதாவது ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு ஒரு நல்வழி ஆட்டினா. அவருக்கு ஒரு பச்சை குழந்தை வர இருக்குங்கய்யா. இந்த தமிழன் எங்கேயும் போய் பிழைக்க முடியுமா பிழைக்க முடியாதான்னு இந்த தமிழ்நாடு அரசு தான் இங்கே காட்டணும். வேறு எனக்கு சொல்ல தெரியலைங்க.